வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் தால் தடுக்கா அண்ட் ஜீரா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தால் தடுக்கா பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பவுலில் 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது இப்போ 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போது தண்ணி சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 1 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்சுருந்த பருப்பை சேர்த்துடலாம். நீங்கள் பருப்பை ஊற வைக்காமலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் 3 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் காயப்பொடி, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது 4 விசில் போல் நல்லா ஏர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா இப்போ இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் ஒரு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் 4-5 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் வத்தல் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம். நான் இங்கே ஒரு பெரிய சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் தக்காளி நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துடலாம். இப்போது பருப்பு வேக வச்ச குக்கரில் 1/2 கப் போல் தண்ணி சேர்த்து அதை நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது தண்ணி கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால 1/4 கப் போல் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இப்போ இதில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். 2 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா இப்போ இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா
1 நிமிஷம் மறுபடியும் கொதிக்க விடலாம். இப்போ 1 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ நாம் குழம்ப தாளிச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போ இதில் 2 காஷ்மீரி வத்தல் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வத்தல் நல்லா வறுபட்டதும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதை குழம்புல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், தால் தடுக்கா ரெடி ஆயிட்டு. இனி நாம் ஜீரா ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு பவுலில் 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது 2-3 தண்ணியில் நல்லா அலசி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 2 பிரியாணி இலை, 1 கருப்பு ஏலக்காய், 1 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலாலாம் நல்லா வறுபட்டதும் இப்போ இதில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துடலாம். நான் இங்கே அரிசியை ஊற வைக்கல, அப்படியே தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஏர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போது அரிசியெல்லாம் வெந்து நல்லா உதிரியாக வந்திருக்கு. இப்போ நாம் இதில் ஏற்கனவே சேர்த்த முழு மசாலையெல்லாம் எடுத்துடலாம். இது சாப்பிடும்போது கடிப்பட்டா நல்லா இருக்காது, அதனால தான் இப்போ இதை எடுத்துக்கிறோம். இது எடுக்கலனாலும் பரவாயில்ல. இப்போ நாம் இதை லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பெரிய பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் இப்போ இதில் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. சீரகம் நல்லா வறுபட்டதும் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருந்த சாதத்தை சேர்த்துடலாம். கூடவே சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஜீரா ரைஸ் ரெடி ஆயிட்டு.
அவ்வளோதான், நம்ம தால் தடுக்கா அண்ட் ஜீரா ரைஸ் ரெடி ஆகிட்டு. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.